பாபா உண்மையாவே உங்க கூட இருக்கிறாரா? சில நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு நிறைய கஷ்டங்கள் வரும்போதும் துன்பங்கள் வரும்போதும் நிறைய பேருக்கு எழக்கூடிய ஒரு சந்தேகம் என்னன்னா, பாபா உண்மையாவே நம்ம கூட இருக்கிறாரா? நாம இவ்ளோ பூஜை பண்றோம், இவ்ளோ வழிபாடு செய்றோம், பாபா நம்மளுக்கு எந்த விஷயமுமே செய்யலையே, பாபா அவர் இருக்கிறதுக்கான எந்த அறிகுறியுமே நம்மளுக்கு காட்டலையே அப்படின்ற எண்ணமும் பல பேருக்கு இருக்கும். பாபா உங்க கூட உண்மையாவே இருக்கிறாரா? அவர் இருக்கிறதுக்கான அறிகுறிகள் என்னென்ன அப்படின்றத தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். அவரை இன்னும் நெருக்கமா உணர, அவரை நாம இன்னும் நெருங்கி போக என்னென்ன வழிகள் இருக்கு அப்படின்றதையும் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க மித்ரா சதீஷ் சேனல்ல இருந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். பாபா இன்னமும் நம்ம கூட இருக்கிறாரு அப்படின்றத உணர்றதுக்கு மிக மிக முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்பிக்கை, நாம முதல்ல நம்பணும். ரெண்டாவது பக்தி. பாபா உருவமாக நம்ம கூட இல்லைன்னாலும் அருவமா, அதாவது இன்விசிபிளா அவர் எப்பவும் நம்ம கூட இருந்துகிட்டே இருக்கிறாரு. அவருடைய பக்தர்கள் எல்லார் கூடயும் பாபா இந்த மாதிரியான அருவமான ரூபத்துல இருக்கிறாரு. நாம அதை உணர்றதுக்கான வழிகள் என்னென்ன அப்படின்றத இப்ப பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அவர் கூட நாம் ஒரு டீப் கனெக்ஷன், ஆழமான ஒரு இணைப்பை ஏற்படுத்திக்கணும். பாபாவுடைய இருப்பை உணர நம்மளுடைய ஆழ் மனசில் அவரோட ஆழமான ஒரு தொடர்பை நாம் வச்சுக்கணும். அதை எப்படி ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாபா சமாதி ஆயிட்டாரு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் நாம் என்ன நம்பணும்னா, பாபா இன்னைக்கும் நம்மோட இருக்கிறாரு அப்படின்ற உணர்வு நம்மளுக்கு எப்போவுமே இருந்துட்டு இருக்கணும். பாபா நம்ம கூட இல்லை அப்படின்ற ஒரு எண்ணத்தை முதல்ல தூக்கி எறியணும். அவருடைய 11 வாக்குறுதிகளில் அவர் சொன்ன மாதிரி, இந்த உடலை விட்டு மறைந்தாலும் அவருடைய எலும்புகள் கூட பக்தர்களுக்காக செயல்படுகின்றன அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. பாபா அவர் இல்லைன்னாலும் அவருடைய எலும்புகள், அவருடைய ஆன்மா நம்மளுக்காக எப்பவும் இருக்குது. அவர் எப்பவும் நம்ம பேசுகிறத கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு, நம்மளை வேண்டுதலை கேட்குறாரு, நம்மளுக்கு நல்லது பண்ணுறாரு அப்படின்ற ஒரு எண்ணம் ஆழமாக உங்கள் மனசில் இருக்கணும். பாபா இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் எப்போவுமே உங்களுக்கு வரக்கூடாது. அந்த ஆழமான உணர்வு ஏற்படும் போது பார்த்தீங்கன்னா, அவர் அவருடைய இருப்பை அதிகமாக உங்களுக்கு காட்டுவார். நான் உன் கூட இருக்கேன் அப்படின்றத அதிகமாக பாபாவும் காட்ட ஆரம்பிப்பார். இது பாபாவுடைய பிரசன்ஸை உணர்றதுக்கான முதல் வழி. இரண்டாவது வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சந்தேகமற்ற நம்பிக்கை. பல நேரங்களில் பாபா பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு பெரியவராகவோ இல்லை யாருன்னே தெரியாத ஒரு ஸ்ட்ரேஞ்சர், ஒரு நபராகவோ உங்களுக்கு உதவிகள் செய்யலாம், உங்களை ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து காப்பாற்றலாம், உங்களுக்கு ஆறுதல் சொல்லலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும்போது அது பாபாவா இருக்குமோ இல்லை இது வேற யாரோ அப்படின்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரக்கூடாது. என் பாபா என் கூட எப்பவும் இருக்கிறாரு, இப்போ வந்த இந்த நபர் பாபா தான், அவர் தான் எனக்கு இந்த உதவியை செஞ்சிருக்கிறாரு அப்படின்றத நீங்கள் முழுசாக நம்பணும். ஒரு சின்ன குழந்தை எப்படி தன்னுடைய தாய் பக்கத்துல இருந்தா நம்புமோ, இல்லைனாலும் இப்போ ஒரு குழந்தை இருக்குது, அவங்க அம்மா கிச்சன்ல வேலை பார்க்குறாங்க, ஒரு குழந்தைய ஹாலில் பொம்மையெல்லாம் போட்டு விட்டுட்டாங்க. அந்த குழந்தைக்கு எதையாவது அது டச் பண்ணிட போகுதுன்னா கூட அந்த அலர்ட்னஸ் அவங்க அம்மா மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். எதையாவது நம்ம குழந்தை ஷார்ப்பான பொருள்கிட்ட போயிட போகுதுன்னு அடிக்கடி பார்த்துப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஆழமான பிணைப்பு அவங்களுக்குள்ள இருக்கும், குழந்தைக்கும் அவங்க அம்மாவுக்கும். அந்த மாதிரியான ஒரு சந்தேகமற்ற நம்பிக்கை, எங்கள் அம்மா என்னை விட மாட்டாங்க, எங்கள் அம்மா என்னை பத்திரமா பார்த்துப்பாங்க, எப்படி அந்த குழந்தை நம்புதோ அதே மாதிரி நீங்களும் பாபாவை நம்பணும். இதன் மூலமாக அவர் உங்களை நெருங்கி வருவார், அவருடைய இருப்பையும் உங்களுக்கு அதிகமாக காட்டுவார். இது இரண்டாவது வழி. மூன்றாவது பார்த்தீங்கன்னா ஆம்னி பிரசன்ஸ், அதாவது அணுக்களிலும் அவரே. பாபா என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் அணுவாக நிறைந்திருக்கிறேன் அப்படின்றத பாபா சொல்லியிருக்கிறாரு. இப்போ அணு, மாலிக்யூல்ஸ், ஆட்டம் அதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ ஒரு தூசி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட ஒரு சின்ன துகள், அதை தான் ஆட்டம் அப்படின்வாங்க. ரொம்ப சின்ன ஒரு தூசியை விட சின்னது, அதுல கூட நான் நிறைஞ்சிருக்கிறேன் அப்படின்றத பாபா சொல்லியிருக்கிறாரு. அதனால உங்க வீட்டு வாசல்ல நிற்கக்கூடிய நாயாகட்டும் பூனையாகட்டும், உங்களை தேடி வரக்கூடிய மனிதராகட்டும், அதாவது யாசகம்லாம் கேட்க வராங்க இல்லையா, அவங்க எல்லாரையுமே பாபாவா பார்க்கக்கூடிய ஒரு கண்ணோட்டம், பாபாவா பார்க்கக்கூடிய ஒரு பார்வை உங்களுக்கு வரணும். அப்படி வரும்போது பாபாவுடைய இருப்பை, பாபாவுடைய பிரசன்ஸை நீங்க அதிகமாக உணரலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. இதை என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா,
வசுதேவ குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. வசுதேவர்னா யாருன்னா பெருமாள். பெருமாள் வந்து எப்படி 10 அவதாரம் எடுத்திருக்கிறார் இல்லையா, 10 அவதாரமும் பாத்தீங்கன்னா அவரு விலங்குகளாகவும் மனிதராகவும் விலங்குகளும் மனிதரும் கலந்த ஒரு நிலையிலையும் வந்து அவர் அவதாரம் எடுத்திருப்பார் இல்லையா. அந்த மாதிரி எல்லாரையுமே ஒரு இறைத்தன்மையோட பார்க்கக்கூடிய ஒரு கண்ணோட்டம் உங்களுக்கு வந்ததுன்னா பாபாவுடைய இருப்பை நீங்கள் அதிகமாக உணர முடியும். அவரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவருடைய பிரசன்ஸை வந்து உணர்த்துவாரு. 4வது வழி, பாபாவை உணர்வதற்கும் அவரை நெருங்குவதற்குமான வழி என்னன்னு பாத்தீங்கன்னா பூரண சரணாகதி. அதாவது பாபா நம்ம கிட்ட எதையுமே கேட்கறது கிடையாது, நம்மளுடைய முழுமையான சரணாகதியை தவிர. உங்களுடைய உடல் மனம் இன்பம் துன்பம் உங்கள் வாழ்க்கையில் எந்த கஷ்டம் வந்தாலும் சரி சந்தோஷம் வந்தாலும் சரி எல்லாத்தையுமே அவர் பாதத்தில் வந்து ஒப்படைக்கணும். இப்போ இந்த ஹேமாமா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து எந்த அளவுக்கு பாபா கிட்ட சரணடைஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வீடியோஸில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, எங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு கெட்டது ஒரு இறப்பு வந்து ஏதோ ஒன்று நடந்துருச்சுன்னா கூட நான் அதுக்கு பாபாவை கை நீட்ட மாட்டேன். பாபா ஏன் எங்களை விட்டுட்டீங்க, ஏன் இப்படி ஆச்சு அப்படின்லாம் நான் அவரை கேள்வியே கேட்க மாட்டேன். அது என்னுடைய கர்மாவால், நான் ஏதோ ஒரு ஜென்மத்தில் செஞ்ச பாவத்தால் அது எனக்கு வந்திருக்குது, அதனால் நான் பாபாவை எந்த குறையும் சொல்ல மாட்டேன் அப்படின்றத அவங்க டைரெக்டாகவே சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி நாம் ஏற்றுக்கக்கூடிய ஒரு பக்குவத்துக்கு வரணும். இது என்னுடைய கர்மாவால் வந்தது, இதிலேருந்து என்னை பாபா கண்டிப்பாக வெளியே கொண்டுட்டு வருவார், இதிலேருந்து என்னை காப்பாற்றுவார் அப்படின்ட்டு நம்ம முழுசாக நம்பணும். அவரை கை நீட்டி எந்த குறையும் சொல்லக்கூடாது. பாபா கருணை கடல், அவர் வேணும்னே யாருக்கும் எந்த பிரச்சனையோ எந்த கஷ்டத்தையுமே கொடுக்க மாட்டார். அவரை மீறி நமக்கு ஒன்று வருதுன்னா அது நம்மளுடைய தப்பு, நம்மளுடைய பாவத்தால் வரக்கூடியது அப்படின்றத நாம் முழுசாக நம்பணும். இதை செய்யும் போதும் பாபாவுடைய அந்த இருப்பை வந்து நாம் உணர முடியும். பாபா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4 வாட்டி பிரசாதம் வைக்கிறது 5 வாட்டி பிரசாதம் வைக்கிறது, நீங்கள் இப்படி தான் அவரை கும்பிடணும் அப்படி தான் அவரை கும்பிடணும் அப்படின்லாம் எதிர்பார்க்க மாட்டார். நீங்கள் வீட்டில் ஒரு ஆளாக அவரை நினைக்கணும். உங்களுடைய ரிலேஷன் இப்போ அப்பா அம்மா அந்த மாதிரி ஒரு உறவு முறையில் நீங்கள் அவரை நினைக்கணும் அப்படின்னு அவர் வந்து ஆசைப்படுவார். இன்னும் இந்த சரணாகதினா என்னன்னு சொல்லலான்ட்டு பார்த்தீங்கன்னா இது நானே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ உங்கள் வீட்டில் வந்து ஒரு நோட்டீஸ் அடிக்கிறீங்க அப்படின்னாக்கா அதில் வந்து பாபாவுடைய ஏதாவது ஒரு சிம்பலையோ இல்லை வந்து அவரை தான் வீட்டுக்கு பெரியவர் அப்படின்ற மாதிரி அதில் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். இதுவும் வந்து அவருடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு பலமாக கொடுக்கும், அவருடைய ப்ரெசன்ஸை வந்து உங்களுக்கு நல்லா உணர செய்யும். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஃபெஸ்டிவல்லாம் வருது, அப்போ வந்து நீங்கள் ட்ரெஸ் எடுப்பீங்க, எல்லாருமே வீட்டில் இருக்கவங்களுக்கு புது ட்ரெஸ் எடுப்பீங்க இல்லையா. முதல்ல வந்து பாபாவுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு துணியோ இல்லை ஏதோ ஒரு ஸ்வீட்டோ வந்து முதல்ல அவருக்கு வாங்கிடுறோம், அவர் தான் எங்கள் வீட்டோட பெரியவர் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தை அவருக்கு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே அவர் வந்து உங்கள் வீட்டை பார்த்துக்கக்கூடிய உங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு நிலைக்கும், ஏன்னா நீங்கள் காமிச்சிடுறீங்க இல்லையா உங்களுக்கு எந்த அளவுக்கு பாபா மேலே ஒரு அன்பும் ஒரு பக்தியும் இருக்குன்றத இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக நீங்கள் காட்டும்போது அவருடைய இருப்பையும் பிரசன்ஸையும் வந்து நீங்கள் நல்லா உணர முடியும். உங்களுடைய ஒரு நண்பராகவோ ஒரு தோழியாகவோ நினச்சி அவர்கிட்ட பேசவும் செய்யலாம், அப்பயும் வந்து அவருடைய இருப்பை அதிகமாக உணர முடியும். 5வது வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா லீலைகளை பகிர்தல். அதாவது அவர் நடத்தின மிராக்கிள்ஸ், உங்கள் வாழ்க்கையில் நிகழ்த்தின பாபாவை நீங்கள் உணர்ந்த அந்த அனுபவங்களை மற்றவங்க கிட்ட சொல்லும் போதும் பாபா உங்களை நெருங்கி வருவார், அவருடைய இருப்பை நீங்கள் அதிகமாக உணரலாம். பாபா என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, என்னுடைய கதைகளையும் அதாவது சச்சரிதத்தில் அவர் நிகழ்த்தின அந்த லீலைகளையும் அவர் நிகழ்த்தின அந்த அதிசயங்களையும் யார் பாடுகிறார்களோ யார் புகழ்கிறார்களோ, என்னை யாரெல்லாம் எங்கெல்லாம் புகழ்ந்து பேசுகிறாங்களோ அவங்களுக்கு நான் அடிமை அப்படின்றத பாபா சொல்லியிருக்கிறாரு. தினமும் பாபாவுடைய கதைகளை படிக்கிறதும் மற்றவங்க கிட்ட அதை பகிர்றதும், உங்கள் வாழ்க்கையில் நடத்தின மிராக்கிள்ஸ் உங்கள் நண்பர்கள் வாழ்க்கையில் நடந்தது அந்த மாதிரி அவருடைய நிகழ்த்தின அதிசயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பகிரும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய இருப்பை நீங்கள் அதிகமாக உணரலாம், பாபா உங்களை நெருங்கி வருவார். 6வது வழி, பாபாவை உணர்வதற்கான வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா கர்மா மற்றும் பாதுகாப்பு. வாழ்க்கையில் நம்மளுக்கு சில நேரங்களில் நம்மளால் தாங்கவே முடியாத அளவுக்கு சில கஷ்டங்கள்லாம் ஏற்படும். அந்த மாதிரியான கஷ்டங்கள் ஏற்படும் போது இது எல்லாமே நம்மளுடைய கர்மாவால் வருது அப்படின்றத நாம் முதல்ல ஏற்றுக்கணும். நாம் பாபாவையும் சரணடையணும், சரணடைஞ்சு அந்த கஷ்டத்தோட தீவிரத்தை குறைச்சிருங்க பாபா அப்படின்னு சொல்லி தான் நாம் அவர்கிட்ட வேண்டணும். எல்லா சித்தர்களும் எல்லா தெய்வங்களுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாவத்தை எல்லாம் உங்களால் முழுசாக ஏற்றுக்க முடியாது. பாபாவை பொறுத்த வரைக்கும் 3/4 பார்த்தீங்கன்னா அவர் ஏற்றுக்கிட்டு நம்மளுக்கு ஒரு 1/4 தான் கொடுப்பாரு. ஏன்னா அதை அனுபவிக்கணும், அனுபவிச்சாதான் அந்த கர்மா வந்து முடியும், நாம் செஞ்ச அந்த பாவத்திலிருந்து நாம் விலகவும் முடியும். அது வந்து ரூல்ஸ், அதுதான் இந்த பிரபஞ்சத்தோட நியதி. அதனால அப்படியே தலைக்கீழ வந்து கடவுளாலையும் சரி சித்தர்களாலையும் சரி அதை மாற்ற முடியாது.
பாபா கிட்ட நாம சரணடைஞ்சு என்ன வேண்டிக்கணும்னா, நான் வந்து என்னுடைய கர்மாவை அனுபவிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறேன், நான் பண்ண பாவத்துக்கான விஷயத்த நான் அனுபவிக்க தயாரா இருக்கிறேன், ஆனா என்ன உங்களுடைய பாதுகாப்பு வளையத்துக்குள்ள வச்சுக்கோங்க பாபா அப்படின்றத நாம வேண்டணும். இப்போ இது உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு ஷார்ட்டா எப்படி புரியுற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றேன். இப்போ ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனை லவ் பண்ணி அந்த பொண்ணு வந்து போகணும், வீட்டை விட்டு போய் அந்த பொண்ணு வந்து ப்ரெக்னென்ட்லாம் ஆகி நடுத்தெருவில் நிற்கணும் அப்படின்ட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு விதி, அதாவது மோசமான ஒரு கர்மா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பாபாவை வந்து அந்த பொண்ணு வந்து கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. இல்லை அவங்க அம்மா அப்பாவோ இல்லை யாரோ வந்து அந்த பொண்ணுக்காக ரொம்ப பாபாவை வந்து வேண்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த பொண்ணு பண்ணுறது தப்பு, ஆனால் இவளுக்கு புரிய மாட்டேனுது, இவ வந்து யாரையும் நம்ப மாட்டா அப்படின்லாம் சொல்லி வேண்டிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா பாபா என்ன பண்ணுவார்னா உண்மையை காட்ட ஆரம்பிப்பார். இது வந்து இந்த பர்டிகுலர் அந்த பொண்ணு லவ் பண்ணுற பையனை பற்றின உண்மையை காட்ட ஆரம்பிப்பார். இப்போ அந்த பொண்ணு போகணுன்றது தானே விதி, இப்போ அந்த பொண்ணு வீட்டை விட்டு போய் அந்த மாதிரி நிற்கணுன்றது தானே விதி. அவர் வந்து பாபா வந்து எந்த அளவுக்கு அந்த பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே நம்மளை வச்சுப்பாருன்னா, அந்த பொண்ணு கதறி கதறி அழுதாலும் சரி, இல்லை வந்து நான் அந்த பையன் இல்லைன்னா இறந்துருவேன் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு அந்த பொண்ணு போகிற மாதிரி இருந்தாலும் சரி, பாபா வந்து அழட்டோன்னு அப்படியே விட்டுருவார். அந்த கஷ்டத்தை நீ தாங்கிக்கோ, அழுதுகிட்டே இரு, அழுது அதுலேருந்து வெளியே வந்துரு, ஆனால் உன்னை நான் முழுசாக அங்கே விடமாட்டேன், உன்னை வந்து அந்த மாதிரி ஒரு நிலையில் நான் விடமாட்டேன்னு அப்படி பிடிப்பார் அவர். ஒரு 10 பேர் சேர்ந்து உங்கள் கழுத்தை நெருக்குனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துலேருந்து நீங்கள் தாண்டி வருவீங்க. அதாவது தாங்கவே முடியாது அந்த கஷ்டம், உங்களால் ஏற்றுக்கவும் முடியாது. ஆனால் பாபா வந்து அது நடந்தால் எவ்வளோ பெரிய உங்கள் வாழ்க்கை போயிடும், உங்கள் உயிரே போயிடும் அப்படின்றதெல்லாம் அவருக்கு தெரியும். அப்படியே பிடிச்சி நிறுத்துவார். அதை வந்து நாம் நம்பணும், அதை ஏற்றுக்கணும். அந்த விஷயத்துலேருந்து நீங்கள் தாண்டி வந்துட்டாலும் பார்த்தீங்கன்னா அதோடைய அந்த வடுக்கல்னு சொல்லுவாங்க, நம்மளால் அந்த கடந்து வந்து அந்த விஷயத்தை வந்து மறக்க முடியாது. இப்போது மழையெல்லாம் பேஞ்சி நீங்கள் ஒரு புயலில் மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அதுலேருந்து ஏதோ ஒரு இடத்துல தப்பிச்சு வந்து ஒரு இடத்துல உட்கார்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு மன நிம்மதி, ஒரு மாதிரி ஒரு சாந்தமான ஒரு ஸ்டேட்டுக்கு நீங்கள் வருவீங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு நிம்மதியை வந்து உங்களுக்கு பாபா கொடுப்பாரு. ஆமாம், கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் யோசிப்பீங்க, அந்த தப்பை நம்ம பண்ணியிருந்தோன்னா இந்நேரம் நம்ம லைஃப் போயிருக்கோம், இல்லை நம்ம உயிரோடவே இருந்திருக்க மாட்டோம், இல்லை நாம் ஒரு பைத்தியமாக கூட ஆயிருந்திருப்போம். ஆனால் அந்த நேரத்தில் நம்மளை இழுத்து பிடிச்சது யார், நம்ம அம்மா அப்பா கூட கிடையாது, பாபா அப்படின்றத நீங்கள் வந்து உணர்வீங்க. இதுதான் வந்து கர்மா மற்றும் பாதுகாப்பு. அவர்கிட்ட நான் ரெடியாக இருக்கிறேன் அனுபவிக்க, ஆனால் என்ன உங்களுடைய பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே வச்சுக்கோங்க. அது எதுவாக வேணா இருக்கலாம், அது ஒரு ஆக்சிடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு இறப்பாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நான் வந்து அதை ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்கிறேன் பாபா, என்னை விட்டுறாதீங்க அப்படின்றத நீங்கள் வேண்டணும். இதன் மூலமாக நீங்கள் அவருடைய இருப்பை வந்து அதிகமாக உணர முடியும். இந்த வீடியோவோட செகண்ட் பார்ட்டையும் வந்து நான் போடுறேன். அதெல்லாம் நீங்கள் செய்யும் போதும் பாபா உங்களை நெருங்கி வருவார். அடுத்த வீடியோவில் பாபாவுடைய ப்ரெசன்ஸை இன்னும் நெருக்கமாக உணர்றதுக்கான வழிகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம்.